நான் எப்படிமா இங்க பிரியா? எனக்கு காலையிலேயே குணமாயிருச்சுடா. இன்ன வரைக்கும் நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன்டா. தூங்கிட்டு இருந்தியா? என்னோட உடம்பு கண்டிஷனை பார்த்தாலே தெரியுது நீ என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பேன்னு. மாமா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க மாமா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவன் இப்பதான் கண் முழிச்சிருக்கான். இந்த விஷயத்த போய் அவன்கிட்ட சொல்றேங்கிற? அதே மாதிரி நாள் போக வயிறு காட்டி கொடுத்துறாத்த. என்ன பிரியா ஏதோ யோசனையிலே இருக்க? இல்ல மாமா எதுவும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல மாமா நல்லாதான் இருக்கேன். இங்க பாரு பிரியா, நான் கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன் மூஞ்சியே சரியில்லை. என்ன எதுவும் பிரச்சனையா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. சொல்லப்போனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மாமா. இவ்வளோ சீக்கிரம் குணமடைஞ்சு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் மாமா. உண்மையாக நீங்கள் கோமாலே இருக்கும்போது உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் மாமா. சரி பிரியா, நம்ம குழந்தையெல்லாம் நல்லா இருக்குல்ல? குழந்தை பற்றி கேட்குறாரு, இப்போ என்ன பிரியா யோசிக்கிற? நான் காலையிலேருந்து குழந்தைய பற்றி கேட்டால் நீ ஏதாவது ஒன்று சொல்லி அவாய்ட் பண்ணி போய்கிட்டே இருக்க. என்ன இப்போ நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பிரியா சொல்லு. சமாளிப்பு ஏதோ இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ஒன்றும் இல்லை மாமா, நல்லா தான் இருக்கான். அதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லை மாமா, நீங்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணேன். நல்லா ரியாக்ஷன் பண்ணேன். குழந்தை வச்சுட்டு எப்படி விளாடுவியா? சரி வாங்க, நல்லா இருக்குங்களே, அங்கே போய் பார்ப்போம். வா. அத்தை இந்த பக்கெட்டில் இங்கே வச்சுருக்காங்க. ஐயோ பிரியா, ஐயோ அத்தை, அதில் எதுக்கு அத்தை நீங்கள் தூக்கிட்டு இருக்கீங்க? இருங்க அத்தை, நான் வரேன். என்னாச்சு இவளுக்கு? ப்ரெக்னென்ட் டைமில் வெயிட்டு தூக்கக்கூடாது, ஓடக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் இவள் அதெல்லாம் இல்லாமல் கேஷுவலாக ஓடிக்கிட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? சரி ரூமுக்கு வரட்டும், கேட்போம். பிரியா, பிரியா மாமா இந்த வரேன் மாமா. வா. ஆ சொல்லுங்க மாமா. பாரு. சொல்லுங்க மாமா. சரி பிரியா, நம்ம ஃபஸ்ட்டு மாதம் செக்கப் போனது, அதுக்கிட்ட செக்கப் போகவே இல்லை. நீ ரெடியாக இரு, நம்ம ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு வந்துடுவான். மாமா அடிக்கடி செக்கப் பண்ணக்கூடாது மாமா. வேணாம் மாமா, பரவாயில்ல. என்ன பேசிக்கிட்டு இருக்க? மந்த்லி ஒரு டைம் செக் பண்ண சொல்லியிருக்காங்களா டாக்டரு? ரெடியாக போவோம். இல்லை மாமா வேணாம் மாமா, அதுக்கு எதுக்கு போய் செக் பண்ணிட்டு? நார்மலாக தான் இருக்கு மாமா, எந்த பிரச்சனை இல்லை. என்ன பிரியா, நான் குழந்தைய பற்றி பேசும்போது நீ ஏதாவது ஒன்று சொல்லி அவாய்ட் பண்ணி போய்கிட்டே இருக்க. என்னதான் பிரச்சனை உனக்கு? இப்போ கிளம்பு, செக்கப் போவோம். மாமா பிரச்சனை எதுவும் இல்லை மாமா. அப்புறம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் நார்மலாக தான் இருக்கேன். வீட்டில் நிறைய வேலை இருக்கு மாமா. இரு, எங்கே போகிற? என்ன வேலை செய்கிற நீ? காலையில் அப்படித்தான் அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்குற, அப்புறம் குடுன்னு ஓடுற. வகுத்தில் குழந்தை இருக்கே, கொஞ்சமாவது அறிவு வேணாமா? இல்லை மாமா, இப்பெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டா. வா ஹாஸ்பிட்டல் போகலாம். மாமா வா. வேணாம் மாமா. வரப்போறியா இல்லையா? என்னாச்சு பிரியா? பிரியா என்னாச்சு பிரியா? மாமா குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு மாமா. மாமா மாமா என்னாச்சு மாமா? ஐயோ அத்தை, அத்தை இங்க வாங்க அத்தை. மாமா எந்திரிங்க மாமா. ஐயோ அத்தை, அத்தை வாங்க அத்தை. ஐயோ மாமா எந்திரிங்க மாமா. மாமா எந்திரிங்க மாமா. ஐயோ மாமா, அத்தை சீக்கிரம் வாங்க அத்தை. ஐயோ மாமா அத்தை. மாமா சாமி அவன் கையில கொடு. கௌதம் குடிங்க மாமா. மாமா ஐயோ மாமா பாத்து மாமா. பிரியா போய் டாக்டர் ஃபோன் பண்ணு. சரிங்க அத்தை. அத்தை மாமா அத்தை.
ஆச்சு? அவனுக்கு ஏன் திடீர்னு இப்படி வந்துச்சு? அது மேடம், என்னன்னு சொல்லுமா டாக்டர். என் பையன் கௌதம் என்னாச்சு டாக்டர்? இதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சாமா? ஆமா டாக்டர், இப்ப கொஞ்ச நாளுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருந்தான். இப்பதான் கொஞ்சம் நார்மல் ஆனான். சரிம்மா, நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது டாக்டர் ஏதாவது சொல்லி அனுப்புனாங்களா? டாக்டர் அதிர்ச்சி தர மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க டாக்டர். மற்றபடி அவங்க சொன்ன மாதிரி தான் என் புள்ளைய நாங்க பாத்துக்கிட்டோம். என்னாச்சு டாக்டர், ஏதாவது பெரிய பிரச்சனையா? இல்லம்மா, அவர் அதிர்ச்சியான விஷயம் ஏதோ ஒன்று கேட்டிருப்பார் போல. அதனால அவருக்கு பிபி அதிகமாகி மைண்ட் பிளாக் ஆகி இப்போ ஃபிக்ஸ் வந்துருச்சுமா அவருக்கு. டாக்டர் இப்போ எப்படி டாக்டர் இருக்காங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை? இல்லம்மா, நான் மெடிசன் கொடுத்துருக்கேன். ஆனால் மயக்கம் தெரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் தாம்மா கூப்பிட்டு வரணும். சரி டாக்டர், என் மாமாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? இல்லைம்மா, என்னால் இப்போ எதுவும் கரெக்டாக சொல்ல முடியாது. அவர் கொஞ்ச நேரம் மயக்கத்துலேருந்து எழுந்துட்டாருன்னா பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் தானே கூப்பிட்டு போகணும். சரிங்க டாக்டர், போய் பார்க்கலாமா டாக்டர்? போய் பாருங்கம்மா. சரி டாக்டர். பிரியா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவனுக்கு ஏன் அப்படி ஆச்சு? நல்லா தானே இருந்தான். அத்தை, அது வந்து என்னன்னு சொல்லு பிரியா. அத்தை, மாமா என்ன ரொம்ப கம்பல் பண்ணாங்க அத்தை. அதுக்கு அதனால எனக்கு அபார்ஷன் சொல்லிட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? எத்தனை முறை சொல்ல நான் சொல்லாதேன்னு இப்படி பண்ணி வச்சிருக்க. இப்போ என்ன பண்ண முடியும்? அவன் திரும்பி படுக்கை ஆயிட்டான். அத்தை, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க அத்தை. என்ன பிரியா, எவ்வளவு படிச்சு சொன்னேன், உனக்கு புரியாதா? அவன் இப்ப இப்படி ஆயிட்டா என்ன பண்றது? இவ்வளவு நாள் கழிச்சு அவன் இப்பதானே மீட்டு கூட்டு வந்திருக்கோம். ஐயோ அத்தை, அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஸ்கேன் பண்ணலாம்னு சொன்னாங்க அத்தை. அங்க போய் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கு நானே சொல்லலாம்னு சொன்னேன். புரிஞ்சுக்கங்க அத்தை. என்ன பண்ண போற நீ? ச்சே அத்தை, ஒரு நிமிஷம் நில்லுங்க அத்தை. அத்தை, கௌதம் மாமா. பிரியா, நீ வெளில போயிடுங்க, நிக்காத. அத்தை, நான் சொல்றது ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. என் புள்ளையே எனக்கு பாத்துக்க தெரியும். நீ வெளில போன்னு சொன்ன. அத்தை, வெளில போ. வெளில போன்னு சொன்ன பிரியா. சரிங்க அத்தை. கௌதம், உன்னை எப்படி பண்ணிட்டாங்க? அத்தை, 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 தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க அத்தை. இங்க பாரு பிரியா, என்கிட்ட எதுவும் சொல்லாத. உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு எழுந்து போயிடு. அத்தை, இல்ல நான் எழுந்து போயிடுவேன் பிரியா. நானே போறத பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ பேச வந்துட்டா. அத்தை, நீங்க எதுக்கு பெருக்கிட்டு கொடுங்க அத்தை, நான் போயிருக்கிறேன். வேணா பிரியா, நானே பண்ணிக்கிறேன். அத்தை, நான் என்ன தப்பு பண்ண அத்தை? ஏன் என்கிட்ட இப்படி பேசுறீங்க? நீ எல்லாம் பண்ண வரைக்குமே போதும் பிரியா. போய் வேலையை பாரு. அத்தை, அங்க போன ஹாஸ்பிடல்ல தெரிஞ்சிருந்தா அத்தை நானே சொன்னேன். அத்தை, அத்தை, ஒரு நிமிஷம். ஐயோ, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க கடவுளே. கௌதம், உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நீ சீக்கிரமா வந்துருவப்பா. கௌதம், கௌதம், கௌதம். கௌதம், என்ன இப்படி இருக்கான்? கௌதம், பிரியா, வாங்க. இந்த வரத்தை. கௌதம், என்னப்பா? அத்தை, மாமா என்னன்னு தெரியல அத்தை. பிக்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம் அத்தை. சரிம்மா. கௌதம், அதெல்லாம் எதுவும் பேச, முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்புவோம். வா மாமா. கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளைத்தான்